அப்பா, நீங்க செய்த நன்மைக்காய் கோடி ஸ்தோத்திரம். எங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி 2 கரங்களை வானத்துக்கு நேராய் நன்மையை தருகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நேராய் ஓராரா ஷிக்கத்துர ஓர பிரபலரா நல்ல வாய்களை திறந்து ரபஹந்துர மனு ஷபதுருபி யாக்கர பலபரபா நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் செய்வாடி கொண்டிருக்கிறார். உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். புதிய வருஷத்தின் முதல் மாசத்தில் இந்த முதல் வாரத்தில் தேவன் எதையாவது ஒன்று செய்ய, He wants to do something for your life. எதையாவது ஒன்று செய்ய பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது உங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். தேவனோடு பேச ஆரம்பிங்க. ஓராலா ஷிமஹந்தரபியா ஓரியாக்கத்துர பௌர பிரபல பாபா நிபிக்கத்துர பௌர ஷனரதரபியா கரபா ஓராலா ஷிக்கர பௌரபியா தேவன் அருளிய சொல்லி முடியாத பாருங்களேன், எத்தனை ஈவுகள் தகுதி இல்லாத என்னை எடுத்து வச்சு என்னை அன்பு பாராட்டி நான் எல்லாம் உனக்கு உன்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் முழுசும் நீங்க யாருக்கு நன்றி சொல்றீங்களோ இல்லையோ அப்பாவுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா ப்ரமோஷன் வரும், களஞ்சியம் நிரம்பும், உங்க நடைகள் அழகா மாறும். கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். உங்களுடைய நண்பர்கள், உங்க கூட இருக்கிறவங்க, உங்க சொந்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்தை பெறுவார்கள். நீ நன்றி சொல்ல 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 அல்லேலூயா, எல்லாம் அப்படிதான் நடக்கும். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அமர்ந்து கொள்வோமா? இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? தேவரே நீங்க செய்ய நினைத்தது சரி. ஆமென். நல்ல கை தட்டுங்க. என்னைய மாதிரி ஷர்ட் போட்டிருக்கிறாரு, என்னைய மாதிரி பேண்ட் போட்டிருக்கிறாரு. நான் கொஞ்சம் தான் கலர் வித்தியாசம். தம்பி ஆண்டனி சாப்பிட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். காலையிலேயே வா. வெரி குட். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இந்த வருஷம் நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. ஒல்லியா இருந்தா குண்டாயிருவீங்க, குண்டா இருந்தா ஹெல்த்தியா பத்தியா ஆன்டிக்கல் ஹெல்த்தியா இருப்பீங்க, வெல்த்தியா இருப்பீங்க. சொல்லி கொடுங்க, எனக்கு தெரியாதுல்ல. என்னையும் யாருமே பாஸ்டர்னு தெரியல, அதனால தான் நான் டை கட்டிட்டு வந்து நிக்கிறேன். இன்னைக்கு எப்படியாவது என்ன பாஸ்டர்னு எல்லாரும் ஒத்துக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது வேதம் வாசிக்கப்படும். வாசித்ததுக்கு அப்புறம் வாங்க, வேதம் வாசிக்கப்படும். இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, விஜய் எந்திரிச்சு இல்லைங்க, விஜய் ராணி எந்திரிச்சு இல்லைங்க. விஜய் போன நியூ இயருக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நான் உங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டு டைல்ஸ்லாம் போட்டு தரேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. இப்போ உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, ஆனா இந்த 3 நாள்ல அழகா வந்து டைல்ஸ் போட்டு 2 வெஸ்டர்ன் டாய்லெட் வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எனக்கே ஆச்சரியம். கிட்டத்தட்ட அபவுட் 10 வரும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறதுல, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பெஸ்டா பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கும் அவங்க சேலரி கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சாட்சியும் சொன்னாங்க அன்னைக்கு,
அவங்க சொன்ன வாக்கை நிறைவேறிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு நல்ல கைத்தட்டு கொடுப்போமா. அவங்க சொன்னாங்க, இதை சொல்ல வேணான்னு சொன்னாங்க. அதையும் சொல்றேன் நான். அப்பதான் நான் சொன்னேன், ஏன்னா பைபிள் வசனத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. வலது கை கொடுக்கறத இடது கைக்கு தெரியக்கூடாது. பைபிள் வசனம் எது எது தெரியக்கூடாதுன்னு நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு நாள் கற்றுக் கொடுக்குறேன். சரியா? இது அப்பதான் மற்றவங்களுக்கும் செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியுன்றதுக்காக தான் நாங்க சொல்றோம். சரியா? ஏன்னா நிறைய பேர் இந்த எலக்ட்ரிக் ஒர்க்கெல்லாம் என்கிட்ட காசு வாங்காமலே விஜய் செஞ்சாப்ல. அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்முடைய சர்ச்சில் எலக்ட்ரிக் ஒர்க்ஸ் எல்லாமே நிறைய லைட்ஸ் வேற வாங்கி போட்டிருக்கிறாரு. நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்றேன். சரியா? கர்த்தர் நல்லவர். அவர் பெரிய பணக்காரர் இல்ல, கோடீஸ்வரர் இல்ல. ஆனாலும் செய்கிற வேலையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இந்த சர்ச்சுக்கு கொடுத்துருக்கிறாரு. சரியா? அவர் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. அவர் மட்டும்தான் வேலை பார்க்கிறாரு. 2 பசங்க இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். இன்னொரு கைத்தட்டு கொடுப்போம். உட்காந்து கொள்ளுங்க. இது அவருடைய பெருமைக்காக சொல்லல. இல்லாத நேரத்திலையும் சபைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்யறாரு. கர்த்தர் உங்களை ஏவினார்னா நீங்க செய்யுங்க. நான் யாரையும் கம்பல் பண்றது கிடையாது. அவங்க பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றி இருக்கிறாங்க. சரியா? கர்த்தர் நல்லவர். இப்பொழுது வேதம் வாசிங்க. டைம் கம்மியா இருக்கிறதுனால வேகமா. ஜிவி வாங்க. நியூ இயருக்கு போட்ட ட்ரெஸ் இன்னும் கலட்டாமலே இருந்திருக்கிறாங்க. பைபிள் வாசிக்கிறது வேறையா? தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 67. மாறி வாசிப்போமாக. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியம் விளங்கும்படியாய் தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. சேர்ந்து வாசிப்போமாக. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். வாசிக்கும்படியாக வேதப்பதி வாசித்தார். தேவனுக்கு மகிமை. தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். வேதத்தை தூக்கி பிடிச்சு சொல்லுவோமா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். எடுத்துக்கொள்வோமா. இந்த மாசத்துக்குரிய வாக்குத்தத்தம் God given us exceedingly gracious and great promises word. ஏசாயா எழுதின புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சம் என் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். கொஞ்சம் நான் சீக்கிரம் முடிப்பேன். கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே லிசன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்கு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா உங்களை கொஞ்சம் பியூரிஃபை பண்ணி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. ஸோ 4 காரியங்களை ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு நம்முடைய சரீரங்களுக்குள்ளாய் போகும்படியாய் பேசுகிறார். Fear not, for I am with you. நீ பயப்பட வேண்டாம், ஸோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய கூட பிறந்தவங்களோ இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி இருக்கலாம். பட் இந்த நாட்களில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பிகாஸ் ஆஃப் யூ தி எவர் லாஸ்டிங் காட். ராமேன் சொல்லுவோமா.
இவர் நித்திய தேவனா இருக்கிறபடினால் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என் அப்பா வாக்குத்தத்தம் சொன்னா நிறைவேற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டாவது, be not dismayed for I am your God. நீ என்ன பண்ண வேண்டாம், திகையாதே, நான் உன்னுடைய கடவுள். இங்க என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நீ உனக்கு வேற யாரும் கடவுள் கிடையாது, ஸோ நான் மட்டும்தான் உன் கடவுள் அப்படின்றத என்ன பண்றாரு, மறுபடியுமா நமக்கு என்ன பண்றாரு, ஒரு ரிமைண்ட் பண்றாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஸோ ஒருவேளை நம்ம லாஸ்ட் இயர் ஆண்டவரை தான் கும்பிட்டுட்டு இருந்தோம், நிச்சயமா ஆண்டவரை தவிர வேற யாரும் கும்பிடல. ஆனா ஏதோ ஒரு அக்கேஷனலா யாரோ நம்ம ரிலேட்டிவ் நீ கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க போய் என்ன பண்ணிருக்கலாம், கேட்குறீங்களா? நீங்க போய் என்ன பண்ணிருக்கலாம், அவங்க நேர்த்தி கடனுக்கு ஆடு வெட்டியிருக்கலாம், நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கலாம், அந்த ஆட்டை நிச்சயமா இங்க இருக்கலாம். நேர்த்தி கடனுக்கு ஆடு வெட்டி இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு அக்கேஷனலா நீங்க போய் எங்க பண்ணிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தெளிவா சொல்றாரு, ஃபேமா சொல்றாரு, ஒரு உறுதியா சொல்றாரு, நான் தான் உன் கடவுள் என்பதை இந்த வருஷம் மறக்காதேன்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எங்கேயாவது என் புள்ள நல்லா இருப்பானா, இந்த வருஷத்துல என் மகன் நல்லா இருப்பானு எங்கேயாவது போய் குறி லாஸ்ட் இயர் கேட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எங்கேயாவது சோசியக்காரனை போய் கேட்டு கையை நீட்டி, இது என் பையன் நல்லா இருப்பானா, என் லைஃப் நல்லா இருக்குமா, என் வேலை நல்லா இருக்குமா, என் பொருளாதாரம் நல்லா இருக்குமா, என் பையன் வேலையில் நிலைப்பானா, அவனுக்கே தெரியாது, அவன்கிட்ட போய் கேட்டுருப்போம் நம்ம. ஆண்டவர் சொல்றாரு, எதா இருந்தாலும் ஏன்ட்ட கேளு, எது வேணுமோ அதை ஏன்ட்ட கேளு. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அப்பா சொல்லுவாங்க, டேடி சொல்லுவார், ஏதாவது பசங்க சின்ன பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஸ்வீட் எதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா ஓகே வாங்கிடுவாங்க, கூட்டு வந்து சொல்லுவாங்க, யாரும் எதுவும் கூட்டத்தை வாங்கக்கூடாது, என்கிட்ட கேளு நான் வாங்கி தரேன். அவங்க எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு ஒரு ஃபேமா சொல்றாரு, நான் தான் உன் கடவுள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரை தவிர வேற யாருமே இல்லை. வேற எங்கேயாவது போய் தலையை கொடுத்துட்டு உட்காந்துட்டு வேஸ்டா டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டா சொல்றேனா தப்பா சொல்றேனா? ஹலோ இருக்கீங்களா? நான் சரியா சொல்றேனா தப்பா சொல்றேனா? என்ன யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. யாரோ ஒரு சத்தம் வருதே கரெக்ட்னு, அந்த கதாநாயகன் தான். அந்த இது காட்டினார்ல கிறிஸ்துமஸுக்கு, அந்த கதாநாயகன் மட்டும்தான் சொல்றாரு. ஓகே, அடுத்தது, ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ, எஸ் ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். வேற யாரும் செய்ய முடியாது, ஸோ நான் மட்டும்தான் செய்ய முடியும். யார் சொல்றாரு? நீ வேணா என்ன வேணாலும் பண்ணலாம், இடுப்பளவு தண்ணியில், இடுப்பளவு என்ன பண்ணலாம், வேஷ்டியை கட்டிட்டு தண்ணியில் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று கிடைக்கும் நீ பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பலன் கொடுக்கறது நான் மட்டும்தான், உனக்கு உதவி செய்யறது நான் மட்டும்தான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தாயின் கற்பத்தில் உருவாக்கினவரும் என்னை இம்மட்டும் வழி நடத்துகிறவராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தை, ஏதோ எனக்கு கிடைக்குது வாக்குத்தத்தம், நல்லா இருந்துச்சு, போய் வீட்டில் உட்காந்து நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே எதையாவது பண்ணுறதுக்கு சொல்லலை. தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பிடிக்கும்போது அவர் வருகை மட்டும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம தேவன் சாதாரணமானவர் அல்ல. இஸ் நாட் அ கிரியேஷன், இஸ் அ கிரியேட்டர். அவர் உருவாக்குற தேவன், உருவாக்கப்பட்டவர் அல்ல, உருவாக்கின தேவன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் உருவாக்குற தேவனா இருக்கிறபடினால இவர் மாத்திரம்தான் சகலத்தையும் செய்ய முடியும், மற்ற யாருக்கும் செய்ய முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவர் மட்டும்தான் சகலத்தையும் செய்ய முடியும், மற்ற யாருக்கும் செய்ய முடியாது. I will uphold you with my righteous right hand. என்னுடைய நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை ஏந்துவேன். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன தெரியுமா? அந்த கடைசி வசனம், அவருடைய நீதியின் வலது கரம் நீங்க கீழே விழுந்துடாதபடிக்கு ஏந்திக்கிட்டே இருக்குமா. நீ எங்க போனாலும் அப்படியே தான் போவாராம். ஏன் தெரியுமா? இந்த நீதியை விட்டு நீ விலகிடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு நீதியின் தேவன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சொல்லுங்க. அப்பா, நீதியின் தேவனாகிய நீங்க என்னை ஏந்துறபடினால
நான் விழுந்து போக மாட்டேன், நான் நீதியா தான் இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? உங்களை பார்த்து புதிய வருஷத்தின் முதல் மாசம் முதல் வாரத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. ஸோ ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? God turns from addressing the nations of speaking to Israel. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தின் நிமித்தமாய் ஒரு அட்ரஸ் இல்லாம அலைந்து திரிந்தாங்க. இப்ப சொல்றாரு, நான் உங்க பேச போறேன், நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்க போகிறேன். அந்த அட்ரஸ் என்னன்னா, இப்ப சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா? சன் ஆஃப் சுப்பையா. இப்போ என்ன போடுறேன் தெரியுமா? சன் ஆஃப் ஜீசஸ். ஒரு ஆமென் சொல்லுமா? ஐ காட் அட்ரஸ், ஐடென்டிஃபை. எனக்கு ஒரு அட்ரஸ் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் நான் உங்க அட்ரஸ், நான் தான் உங்களுக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க. அப்பா, 2 கரத்தை நீட்டி, இனி அட்ரஸே நீங்க தான்பா, நீங்க தான். அவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கமாய் இப்படி நின்ற பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி திரும்பி, நான் இனி உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு அட்ரஸ் கொடுக்க போறேன், உன்னை ஸ்பெஷலாக ஆசீர்வதிக்க போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஸ்பெஷல் ஆசீர்வாதம். பக்கத்தில் சொல்லுங்களேன், ஆண்டவர் ஸ்பெஷல் ஆசீர்வதிக்க போகிறாரு, ஸ்பெஷலாக ஆசீர்வதிக்க போறார். The Lord had chosen the Israelites for special blessing, calling Israel for my servant. இன்னைக்கு ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்றாரு? நீங்களும் நானும் வேற யாருக்கும் இல்லை, அப்பாவுடைய பிள்ளை, அப்பாவுடைய சேவன்ட்மா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். the special blessing யார் கொடுக்க போறா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரு தெரியுமா? அப்பாவுடைய சேவன்ட். அட்ரஸ் கொடுத்துட்டாரு. அந்த அப்பாவுடைய செர்வெண்ட்னால நீங்க இனி சன் ஆஃப் ஜீசஸ் தான். நீங்களும் நானும் யார் தெரியுமா? அந்த ஃபேமிலி, ஜீசஸ் ஃபேமிலி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஜீசஸ் ஃபேமிலி. இனி நீங்க எதை செஞ்சாலும் அது நன்மை தான் வாய்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 67:2 வாசிங்க. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவரீர், அதாவது முதல் வசனம் வந்து ஏசாயா 40:31, இஸ்ரேல் அஸ்யூர்ட் ஆஃப் காட்ஸ் ஹெல்ப். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்கு தேவனுடைய உதவி உறுதி பண்ணப்பட்டது. ஆமென் சொல்லுவோமா? தேவனிடத்திலிருந்து வருகிற உதவி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. இப்பொழுது தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த உதவி, அந்த ஹெல்ப் இந்த நியூ லைஃப் அசம்பிளி சபையினுடைய குடும்பங்களுக்கும் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Each and every words is a powerful, the supernatural power. ஒவ்வொரு வார்த்தையும் இயற்கைக்கு மேலான வல்லமை உடையதா இருக்கிறது. இது சாதா, இட்ஸ் நாட் ஆர்டினரி, இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இது சாதாரணமானதல்ல, இது இயற்கைக்கு மேலான ஒரு வல்லமை உள்ளது. இதை நான் உட்கொள்ளும் போது அதே மாதிரி ஒரு வல்லமை, அதே மாதிரி ஒரு அபிஷேகம், ஒரு ரபாலா சங்கர பௌரதி ஆக்கரலதரபியா கர்த்தர் செய்வார். சொல்றார் பாருங்க, தேவரே. இதனுடைய வசனம் 67 தானே, 67:2. The glory of God in his goodness to Israel. மகிமையுள்ள தேவன் அவருடைய நன்மையை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தருகிற வசனம். ஆமென். இப்ப சொல்றாரு, உங்களை பார்த்து என்னுடைய வல்லமை உள்ள மகிமை உள்ள தேவன் அவரிடத்தில் இருக்கிற நன்மையை உங்ககிட்ட கொடுக்கிறாரு. கரங்களை நீட்டுவோமா? ஆண்டவரே, வல்லமையும் மகிமையும் பராக்கிரமமும் நிறைந்த பரிசுத்த ஆவியானவரே, இந்த நன்மையை கொடுங்க. ஒரு அல்லேலூயா. ஆமென். நாம் பெற்றுக் கொடுக்கிறோம் தேவனிடத்துல. இப்படி கேட்க ஆரம்பிச்சா தேவன் கொடுக்க ஆரம்பிப்பார். எப்படி கேட்கணும்? இப்படி கேட்க ஆரம்பிச்சா தேவன் கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த நிறைவு பயங்கரமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
பாருங்க, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட், நீ பயப்படாதே, பயம். அவர் ஆபிராமே நீ பயப்படாதே. வாசிங்க ஆதியாகமம் 15:1. நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஒருவேளை இந்த புதிய வருஷத்துல நீங்க எதையாவது ஒன்று குறித்து பயந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, பயப்படாதே, fear not, I am with you. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னொன்னு சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். கேடகம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் சித்தி மரத்தினால் செய்யப்பட்டு வெண்கல தகட்டினால் மூடப்பட்ட அந்த கேடகம் எனக்கு முன்பாக இருக்கிறது. அவன் அம்பு எரிஞ்சாலும் அந்த கேடகத்தை ஒன்றும் பண்ண முடியாதியா. ஆண்டவர் சொல்றார், உனக்கு முன்பாக நான் அப்படிதான் இருப்பேன். நீ எதை குறித்தும் பயப்படாத. உனக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத காரியங்களை குறித்து பயப்படுகிறாயா? வியாதியை குறித்து பயப்படுகிறாயா? பலவீனங்களை குறித்து பயப்படுகிறாயா? இல்லை கடனை குறித்து பயப்படுகிறாயா? பணத்தை குறித்து பயப்படுகிறாயா? பிள்ளையை குறித்து பயப்படுகிறாயா? குடும்பத்தை குறித்து பயப்படுகிறாயா? பொருளாதாரத்தை குறித்து பயப்படுகிறாயா? உன் வாழ்க்கையை குறித்து, ஃபியூச்சர் குறித்து பயப்படுகிறாயா? கர்த்தர் சொல்றார், பயப்படாத, பயப்படாத. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா பொல்லாத சத்துரு பயத்தை கொண்டு வருவான். ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினாலே, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, பிசாசே உன்னால எனக்கு பயத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா பயத்தை இல்லாம ஆக்குற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறபடியினால், இயேசுவின் நாமத்தினாலே பயம் எனக்குள் இருக்காது. You have to confess the scripture word. நீங்க அதை அறிக்கை பண்ண அது ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். சொல்லுங்க, அறிக்கை பண்றத பக்கத்துல சொல்லுங்க, அறிக்கை பண்றத நீங்க விட்டுறாதீங்க. அது ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். ஏன்னா 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். சரியா? பாருங்க, அதை விட்டுடாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உங்களோடு காத்துட்டு இருக்கிறாரு. சோ இப்போ திகையாதே. வாசிங்க, யோசுவா 1:9 வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஆமென். இப்போ திகையாதே, ரெண்டாவது. முதல்ல பயப்படாதே, ரெண்டாவது திகையாதே. இப்போ ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, யோசுவாவை பார்த்து சொல்றாரு, மோசையை கூட்டிட்டு வந்தா அந்த யோர்தானுக்கு முன்னாடி மோசையுடைய காரியங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கிறாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கான்ல, அங்க அந்த கண்ணுக்குட்டிய என்ன பண்ணான்? அந்த இதை கண்ணுக்குட்டியா, நகையெல்லாம் கண்ணுக்குட்டியா மாத்தினால, என் வார்த்தையெல்லாம் கேட்காம முறுமுறுத்தான்ல, இம்மட்டும் மோசையை நடத்தி வந்தாலும் இப்ப நீ நடத்தும் போது அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இவனை எப்படி நடத்தி கொண்டு போறது? ஒரு பெரிய கஷ்டம். அங்கே கொண்டு போய் பங்கு கொடுக்கணும், பங்கா பிரிக்கணும், அந்த சுதந்திர தேசத்தை அவனுக்கு கொடுக்கணும். எப்படி எனக்கு கீழ்ப்படிஞ்சு வருவான்? பயப்படணும். ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு திகைப்பு இருக்குமே, ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நேசரல ஸ்கிரிப்சர் வேர்ட் சொல்லுது, நீங்க ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா, நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வியாதியோ, பலவீனமோ, பட்டயமோ, சதி, நாச, மோசமோ, ஆரோக்கியமின்மையோ ஒன்று உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க. அப்பா, 2 கையை மேல தூக்குங்க. அப்பா, நீங்க என்னோட இருக்கிறபடினா சதிமோச நாசமோ, சத்துருவின் கிரியைகளோ, அந்தகார வல்லமைகளோ, பில்லி சூனியமோ, ஏவலோ, ஆரோக்கியமின்மையோ, தருத்திரியமோ, பலவீனங்களோ, சமாதான குறைச்சலோ, இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. நான் மேற்கொள்ளுவேன். ஹல்லேலூயா.
யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? வருவாங்க, என்கிட்ட ஜெபம் பண்ண வருவாங்க. என்னன்னே தெரியல, நான் எதை செஞ்சாலும் வாய்க்க மாட்டேன்து, எனக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான, கௌதமுக்கு விரோதமான மந்திரம் இல்லையா, குறி சொல்லுதலும் இல்லையா? சொல்லுங்கயா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தினேசுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லையா? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் சிலுவையில வெற்றி சிறந்த மிதித்து போட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர், சாதாரணமானவர் அல்ல, எதையும் தைரியமாய் செய்ய போகிறார். பாத்தீங்களா? திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இவைகளை குறித்து நான் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? பட்சத்தில் என்பது என்ன பொருள் சொல்லுங்க. பக்கத்தில் அப்படின்னா இதுதான் பக்கம். அப்ப இங்கே தான் நிற்கணும். ஆனால் அதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? என் பட்சத்தில் என்பதன் பொருள் என்ன தெரியுமா? கிரீக்ல ஆவி, ஆத்மா, சரீரம், எலும்புகள், நரம்புகள், இரத்த நாளங்கள், சதை, தசைப்பகுதி, எலும்பில் இருக்கிற ஊன்கள், கிட்னி பகுதி, ஓபரிஸ் பகுதி, யூரினல் பார்டர், கீழே வரைக்கும் உள்ள எல்லாத்துக்குள்ளே இருக்கிறாரியா. அதனால அவர் என் பட்சத்தில் இருந்தால் யார் எனக்கு விரோதமாய் நிற்க முடியும்? அவரே எல்லாம் செய்வாரியா. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அவரே எல்லாம் செய்வாரு. அதனால உங்களுக்கு விரோதமா எதுவுமே எழும்பி நிற்க முடியாது. அதான் சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றாரு பாருங்க 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்துல. அதேதான், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. இந்த ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் பாருங்க. After presenting the 5 links of salvation, இந்த 29:30 31 சொல்றாரு பவுல், தெளிவா சொல்றாரு. அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிர்த்து நிற்பார்? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. 29 வசனம் 30ஆம் வசனம் வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு, முதல் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு, அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். என்னை முன் குறித்திருக்கிறார். எப்படி குறித்திருக்கிறாரு? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி என்னை முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அதனால எனக்கு விரோதமா எவனும் எழும்பி நிற்க முடியாது. என்னை முன்குறித்தபடியினால், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். என்னை முன்குறித்தபடியினால, என்னை அழைத்திருக்கிறபடியினால், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறபடியினால எனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. எவர்களை அழைத்தாரோ அவர் அழைத்திருக்கிறபடியினால் அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறபடியினால் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். என்னை மகிமையும் படுத்திட்டாரு. ஆமென். 5 விதமான காரியங்கள். இவ்வளத்தையும் எனக்கு செய்தவர் எனக்கு முன்பாக ஒருத்தனை எதிர்த்து நிற்கும்படி விட்டு கொடுவாரா? சொல்லுங்களேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அந்த 29:30 மறுபடியும் வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு. அப்பா இந்த உலகத்துல உண்டாகிறதுக்கு முன்பாக அவர் முதல் பேரானவர். இரண்டாவது, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ என்னை முன்குறித்தபடியினால் அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். என்னை எதுக்கு முன்குறித்திருக்கிறார்னா அவருடைய சாயலின்படி இருக்கும்படி. இப்ப யாருக்காவது மூக்கு மேல இருக்கா? மூக்கு மேல இருக்கா? ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். மூக்குப்பொடி இப்படி கூடி உறிஞ்சிட்டு இருக்கிறாரு, கஷ்டப்பட்டுக்கிட்டு உரிவார். பார்த்துருக்கீங்களா? இன்னும் உரிவாங்க. மூக்குப்பொடி போடுறத பார்த்துருக்கீங்களா? சரி, பாவமே மூக்குப்பொடி போடுறானே, இந்த மூக்கு கொஞ்சம் மேல திருப்பி வச்சிருந்தா என்ன ஆகும்? மழை எங்க பெய்யும்? மழை எங்க பெய்யும்? மூக்குக்குள்ள போகும். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், எனக்கு சளி பிடிக்கும், மூச்சு எடுக்க முடியாது, அதனால உனக்கு மூக்கு கீழேயே கரெக்டாக நம்ம மாதிரி படைச்சிருவோம். அதுதான் ஆண்டவர் தன்னுடைய ரூபத்தின்படி படைச்சிருக்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? முன்குறித்த ரூபம். சிரிப்பும் வருது, ஆனா வரவும் மாட்டேன்து. என்ன
கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து அவருடைய சாயலின்படி பண்ணியிருக்கிறாரு. அதனால பரிசுத்த ஆவியானவர் எனக்கு விரோதமாய் யாரும் வர முடியாதபடி என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். ஏன்னா Paul asks for a response to questions who can be against us. அவர் ஒரு மரியாதைக்குரிய கொஸ்டினை, ஒரு கேள்வியை நம்மளோடு கேட்கிறாரு. யார் எனக்கும் உங்களுக்கும் அகென்ஸ்டா இருக்க முடியும்? ஆனா நிறைய பதில் சொல்லுவீங்க நீங்க, அப்படிதானே? இன்னொன்னு கேட்கிறார் பாருங்க, would have many answer, but Paul question is, if God is for us, who can be against us? If God is for us, தேவன் என்னோடு இருப்பாரையானால் எனக்கு விரோதமா யார் எழும்பி நிற்க முடியும்? அப்ப சொல்றாரு, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. உங்க பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாரு, உங்க பயத்தை தூக்கி எறிவாரு, உங்க திகைப்பை தூக்கி எறிவாரு, சமாதானத்தை கட்டவிழ்ப்பாரு. உங்களுடைய பீரோ நிரம்பும், உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பும். புதிய வீடு கட்டுவீங்க, புதிய வாகனம் வாங்க போறீங்க இந்த வருஷம், புதிய காரியங்களை கத்த செய்வாரு. நீங்கள்லாம் டிரைவிங் பழவீங்க, யாரா இருந்தாலும் சரி, வயசா இருந்தாலும் சரி, டிரைவிங் பழகி ஓட்ட போறீங்க. கர்த்தர் இப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் அனுபவிச்சுக்கிறாரு. இப்ப நீங்களும் நானும் அனுபவிக்க ஒரு விரும்புகிறார். ஆமீன் தானே? ஒரு அல்லேலூயா தானே? கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். சரியா? அடுத்தது பாருங்க, நான் நம்முடைய பட்சத்தில் இதுல பாத்தீங்கன்னா, நீங்க ரோமர்ல 6 யோசுவாவில் 6, 7, 9 அந்த இதை குறித்து இருக்கும். வேண்டாம், பலங்கொண்டு திடமனதாய் அது போதும். God told Joshua to be strong, to be firm, resolute and swayed. அவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, உறுதியா இருக்கணும், திடமா இருக்கணும். ஒரு ஊஞ்சலை போல ஆடிக்கிட்டு இருக்காதீங்க. எப்படி இருக்காதீங்க? நடக்குமா நடக்காதா இதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, ஃபேமாரு, உறுதியாரு, திட்டமாரு. நான் ரெடியா இருக்கிறேன். நீ ரெடியா இருந்தா நான் ரெடியா இருக்கிறேன். நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை என்னது? எதையும் செய்ய, சொல்லுங்களேன், எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன். கர்த்தர் அதை தான் உங்களுக்கு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுத்திருக்கிறார். சரியா? அடுத்தது வாசிங்க, சங்கீதம் 68:35 தானே? அதே ரோமர் 8:31 அந்த வசனத்துடைய மீனிங் என்னன்னா, காட்ஸ் எவர் லாஸ்டிங் லவ். காட்ஸ் எவர் லாஸ்டிங் லவ், அது முடிவற்ற ஒரு அன்பு. தேவன் நம்ம மேல முடிவில்லாத ஒரு அன்பு வைத்திருக்கிறார். சரியா? யோசுவா 1:9 பார்த்தீங்கன்னா, காட்ஸ் கமிஷன் டு ஜோசுவா. கர்த்தர் யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தலைமைத்துவை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதெல்லாம் நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏசாயா 40:31, இஸ்ரேல் அஸ்யூட் ஆஃப் காட்ஸ் ஹெல்ப். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 67:2, தி க்ளோரி ஆஃப் காட் இன் இஸ் குட்னஸ் டு இஸ்ரேல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யோசுவா 1:9, காட்ஸ் கமிஷன் டு ஜோசுவா. அடுத்தது ரோமர் 8:31, காட்ஸ் எவர் லாஸ்டிங் லவ். தேவன் முடிவில்லாத ஒரு அன்பை உங்க மேலே எங்க மேலே காட்டிட்டு இருக்கிறாரு. அந்த அன்புக்கு முடிவில்லை. இப்போ நான் சொன்னேன்னா சொல்லுவேன், ஆண்டனி உங்க மேலே ரொம்ப அன்பா இருக்கேன், உங்களை லவ் பண்றேன்னு கூட சொல்லுவேன். சரி, லவ்னா அன்பு தான். சரியா? அவரை பார்த்து லவ் பண்றேன்னு சொல்றேன். என் ஒய்ஃபை பார்த்து சொல்லுவேன் நான். இப்போ அவரை பார்த்து சொல்றேன், ஐ லவ் யூன்னு சொல்றேன். அது அன்பு தான். ஆண்டவர் அதான் சொல்றாரு. ஒருவேளை நான் வெளியே எங்கேயாவது வேற எங்கேயாவது சர்ச்சில் நான் மாறி எங்க கூப்பிட்டான்னு அங்கிட்டு போயிட்டேன்னா அப்புறம் அவரை மறந்துடுவேன். அப்படிதானே? இப்போ சொல்றேன், அப்புறமேட்டு என்ன பண்ணிடுறேன், இவர் போனதுக்கு அப்புறம் நான் மறந்துடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் மறக்கிறது இல்லை, கடைசி வரைக்கும் நான் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? கடைசி வரைக்கும் எப்படி தான் இருப்பாரா? அவரு லவ் பண்ணிகிட்டே இருப்பார். நீ லவ் பண்ணலாம், அவர் ஒன் சைடு லவ். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? அன்பாக இருக்கு. அவர் ஒன் சைடு லவ். நீங்க பண்றீங்களா, அவர் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரு நீங்க பண்றீங்களோ இல்லையோ, அவர் லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா அவர் அன்பாகவே இருப்பாரு. ஒரு ஆமென். சரியா? பாருங்க, தேவன்
தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன சொல்லுகிறது? மூணாவது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்ன சொல்றாரு? சங்கீதம் 68:30, தேவனே உமது பரிசுத்த தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறேன். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன சொல்றாரு? யார் சொல்றா? இந்த சாமியஸ் சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு. யாருக்கு சொல்றாரு? ஹலோ, வேற யாருக்கும் இல்லை, அவருடைய ஜனத்துக்கு. அவருடைய ஜனம் யாரு? அவருடைய ஜனம் யாரு? நானும் நீங்களும். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? 1 பேதுரு 2:9 என்ன சொல்லுகிறது? இவங்க மைக்ல வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இவரை சூசன் பீப்புள். யா, நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. அப்பா லவ் பண்ணுவாரியா உன்னைய? சொல்லுங்க, அப்பா லவ் பண்ணுவாரியா? அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா, சூசன் பீப்புள். ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும். ராயல் பிரீஸ்ட்யா, நீ சாதாரண ஆள் இல்ல, ராஜரிக ஆசாரிய கூட்டம். எங்க அப்பா யாரு? அவர் ஆசாரியார். அவர் ஒரு ஆசாரியர், பிரதான ஆசாரியன், இந்த ராஜரிக ஆசாரியரியா. அப்ப நான் யாரு? ராஜரிக ஆசாரியன். அடுத்தது வாசிங்க. பரிசுத்த ஜாதியாயும். ஹோலி நேஷன், பரிசுத்த ஜாதி. அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். உங்களை என்னை பார்த்து அப்பா சொல்றாருயா, you are my own peculiar people. நீ சொந்த ஜனம். நீ அழுக்கு சட்டை போட்டிருக்கியா, நீ சட்டை போடலையா, அது மேட்ரே கிடையாது. நீ அழகா இருக்கியா, அசிங்கமா இருக்கியா, மேட்ரே கிடையாது. நீ கருப்பா இருக்கியா, வெள்ளையா இருக்கியா, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா, தமிழ் தெரியுமா, ஹிந்தி தெரியுமா, மராட்டி தெரியுமா, அதெல்லாம் மேட்ரே கிடையாது. உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என் சொந்த பிள்ளையா, நீ என் சொந்த சந்ததி, நீ என் சொந்தவன். அதனால நான் விட மாட்டேன், லவ் பண்ணிக்கிட்டே இருப்பையா. எவனோ எங்கெங்கயோ லவ் பண்றான், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய லவ் சூப்பரா இருக்கியா, சூப்பரா இருக்கும். வாலிபர்களே, வயோதிபர்களே, சகோதர சகோதரிகளே, அவரை மட்டும் லவ் பண்ணுங்க. யாரை லவ் பண்ணோம்? ஆனந்தி கேட்குறா, அப்ப என் வீட்டுக்காரரை அது பண்ணலாம். அது என்ன பண்ணலாம்? எனக்கு பார்க்கும்போதே மைண்ட் வாய்ஸ் வருது, அது பண்ணலாம். ஆனா உருவாக்கின தேவன் அதை விட அதிகமா நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த முடிவில்லாத அன்பு உங்களை விட்டு போகாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? உலகத்தில் பார்க்கறதெல்லாம் மாய. என்னவா? அன்பு இது இடையில விடுற அன்பு, அது இது பிரேக்கிங் லவ், அது எட்டர்னல் லவ். இது உடைஞ்சு போகிற அன்பு, அது உடையாத அன்பு. சொல்றாரு பாருங்க, 28ஆம் வசனத்துல சொல்ற பாருங்க, we also need to ask for strength from God. எனக்கு என்னுடைய பலன் எங்க இருக்கிறது? என்னை உருவாக்கின தேவனிடத்தில் இருக்கிறது. நான் பலத்தை எங்க தான் கேட்கணும்? அங்க தான் கேட்கணும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நான் யார்கிட்ட, கௌதம்கிட்ட எனக்கு கொஞ்சம் பலன் கொடுன்னு கேட்க முடியாது. என்ன பண்ண முடியாது? அவர் கொஞ்சம் கூட சாப்பிட்டதுனால கொஞ்சம் பல்ஜா இருப்பாரு, நான் கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டதுனால நான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறேன். ஆனா நான் எங்க தான் கேட்கணும்? அவர் என்ன பண்ணுவாரு? அப்புச்சி கடையில் கூப்பிட்டு போய் எனக்கு வெள்ளை பணியாரம் வாங்கி கொடுப்பாரு. எங்க போய்? பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு அப்புச்சி கடை இருக்கு, அங்கே கூப்பிட்டு போய் எனக்கு வெள்ளை பணியாரம் வாங்கி கொடுப்பாரு, இல்லைன்னா வேற ஏதாவது வாங்கி கொடுப்பாரு. அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் யார்கிட்ட கேட்கணும்? கௌதம்கிட்ட கேட்கக்கூடாது. ஒரு நாள் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு விட்டுருவாரு. ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், அவர் தான் பலன் தருவார். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். யார் சொல்றா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. You ask God strength from the Lord, He will give you strength. அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் தெரியுமா? ஏசாயா 40:31 என்ன தெரியுமா சொல்லுது? நீ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புற பலன், உயர எழும்புற பலன். ஆனா கௌதம் கொடுக்கிற பலன் கொஞ்சோண்டு தான் இருக்கும். இது நான் எழும்புற பலன்.
ரலையிலையா சொல்லுவோமா? ஏன்னா எனக்கு அப்பச்சி கடை கூட்டு போயிருக்கிறாரு, அதுதான் கரெக்டாக சொல்கிறேன் நான். அவர் அப்புறம் தனியாக கூப்பிட்டு கேளுங்க அப்புறமேட்டு, சரியா? அவருக்கு டைம் கிடைச்சா கூப்பிட்டு உட்கார வச்சு அப்பச்சி கடை கூப்பிட்டு போனீங்களான்னு கேளுங்க, அவர் கரெக்டாக சொல்லுவார். ஆனால் தேதி தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, பார்த்தீங்களா? ஸோ வி நீட் டு அக்னாலேஜ் அவர் ஸ்ட்ரென்த் இஸ் ஃப்ரம் காட். என்னுடைய பலன் தேவனிடத்தில் தான் இருக்கிறது என்பதை நான் அங்கீகரிக்கிறவனாக இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க உங்க பலன் யாற்ற இருக்கு? உருவாக்கின தேவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க அங்கீகரிக்கணும், அவற்றை மட்டும்தான் என்னுடைய பலன் இருக்கு. ஸோ அவற்றை தான் கேட்பேன். அது என்னென்ன பலன்? வாசிங்க. ம் 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 ஆமென். 62:7. அதனால தான் என் ஒய்ஃபை வந்து அங்கே உட்காந்துருந்தா முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறேன். எனக்கு வசனம் தெரியலன்னா நீ சொல்லி கொடுன்னு சொல்லி, சரியா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவளுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்றாங்க, ஒரு அலையிலையா சொல்லுங்க. ரைட்டு, இன்னைக்கு சாப்பாடு கடையில் தான். ரைட், அடுத்து பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவனிடத்துல தான் உங்களுடைய பலன் இருக்கிறது என்பதை நீங்கள் அங்கீகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொன்று, if you need strength today, don't look yourself or to anyone else. இப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் என்கிற பலன், பொருளாதார நிறைவு என்கிற பலன், செழிப்பு என்கிற பலன், அப்புறம் என்னென்ன பலன் இருக்கு? ரட்சிப்பு என்கிற பலன். என்னென்ன பலன் இருக்கு சொல்லுங்க? இதெல்லாம் பலன். இந்த பலன் எல்லாம் வேணும்னா நீங்க உங்களையே பார்த்துட்டு இருக்காதீங்க எங்க இருந்து வரும்னு. அடுத்து போய் ஆர்த்தி சிஸ்டரை பார்த்துக்கிட்டு அவங்க வருமானு கேட்காதீங்க. லுக் அப். ராமன் சொல்லுவோமா? லுக் அப். எங்க பாருங்க? மேல பாருங்க. பிகாஸ் God is the God of strength. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் தான் பலத்துக்குரியவர், வேற யாருமே கிடையாது. அதனால எனக்கு பலன் வேணும்னா, ஆரோக்கியம் வேணும்னா, பொருளாதார நிறைவு வேணும், என்னுடைய ஒர்க் ஸ்டேஷனில் நான் இன்னும் ப்ரொமோஷனை வாங்கணும், சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், எல்லாமே யாரு தான்? என்னுடைய காரியங்களை, என்னுடைய சமாதானம், வீடை வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாமே யாரு தான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே. ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேரம் என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு பலன் எங்க இருந்து வரும்? வானத்தில். லுக் அப். வானத்தில் இருந்து தான் எனக்கு பலன் இறங்க வரும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அது வெறுமையாய் திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வார்த்தைகள் இருக்கும். நான் கொடுக்க முடியாது, நான் இதை சொல்லி கொடுப்பேன். ஆனால் கொடுக்கிறவர் மேல இருந்து கொடுக்க ஆரம்பிப்பேன். நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினா அவர் தான் விளைய செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் சொல்றேன், இந்த புதிய வருஷம் கர்த்தர் அனாவசியம் அவங்களுடைய வாழ்க்கையில விளையாட போறாரு. அப்பரிவிதமா விளையாடுவார். ஏன் தெரியுமா? அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அதனால அவர் விளையாட ஆரம்பிச்சிருவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் விளையாட்டு வித்தியாசமா இருக்கும். ஒரு அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 67:2 சொல்லப்படுகிறது, எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சரி, why has the Lord blessed us? ஏன் என்னையும் உங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார்? சொல்லுங்க. அவருடைய பிள்ளைங்க இருக்கணும், பிள்ளைங்க தான். சொல்லுங்க. அவரு சத்தமா பேசுங்க. அவரு எனக்கு கொஞ்சம் காது கேட்காது. சொல்லுங்க. அவர் ஏன் உங்களை ஆசீர்வதிக்கிறார்? அது ஆசீர்வதிக்கிறது. அவர் ஏன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்?
ஓகே ஓகே. இப்போ கணவன் மனைவி 2 பேரும் பக்கத்தில் இல்லை, ஒருவேளை கணவன் இல்லை இல்லை மனைவி இல்லை அப்படின்னு யாரையாவது ஒருத்தர் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. அவர் இல்லையா, அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் கிடக்கிறாருங்க, அப்படித்தானே? அவர்கிட்ட கேட்டா அவ கிடக்காங்க அப்படின்னு. ஆனால் பக்கத்தில் இருக்கும்போது நல்லா நேசிக்கிறான்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? ஆனால் இங்கே ஆண்டவர் கேட்குறாரு, உங்களையே நான் ஆசீர்வதிக்கிறேன். பாடன் ஆமென். பூமியில் தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிக்க கடவன். எல்லாமே வசனம் இருக்கு. இன்னொரு மேன்மையான காரியம் நான் சொல்ல வரேன். தேவனுடைய வல்லமையுள்ள சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க மாத்திரம் அதே சேர்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஆசீர்வதிக்கல, மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி தேவனுடைய வல்லமையுள்ள மகத்துவமான சுவிசேஷத்தை நீங்க சொல்லும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். என்கிட்ட காசே இருக்காது, ஊழியக்காரங்க என்னை தேடி வந்துருவாங்க. லாஸ்ட் கூட போன வாரம் கூட 2 ஊழியக்காரங்க வந்தாங்க. வெள்ளிக்கிழமை பிரே நடக்கும் போது 2 ஊழியக்காரங்க வந்தாங்க. ஆனால் 2 ஊழியக்காரங்களுக்கும் நான் ஆஃபரிங் கொடுத்து அனுப்புனேன். ஆனால் எனக்கு அடுத்த வேலைக்கு அந்த டைமில் எதுவுமே இல்லை. ஆனால் 2 ஊழியக்காரங்களுக்கும் ஏன் தெரியுமா, என்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி சுவிசேஷம் சொல்லும்படி. ஒருவேளை வெளியே பார்க்கும்போது நல்லா வசதியாக இருக்குன்னு தெரியலாம், ஆண்டவர் அப்படி வைத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராமேன் சொல்லுவோமா? இன்னொன்று சொல்ற பாருங்க, ஏன் என்னை ஆசீர்வதித்தார்? தேவன் என்னை எல்லாவற்றிலும் முதன்மையானவனாய் வாழ ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம், நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி. The third, அவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போதும் அவருடைய வல்லமையில் அவர்களுக்கும் பதில் கொடுக்கிறார். தேவன் என்னை ஆசீர்வதித்தது நோக்கம் என்னது? இந்த காரியத்துக்காக தான் ஆசீர்வதித்திருக்கிறார். இதில் ஒரு பொருத்தனை பண்ணுவோமா? ஒரு கமிட்மெண்ட் எடுப்போமா? ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கும் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் பிரதிபலிக்கிறவனாய் மாற விரும்புகிறேன். சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சுவிசேஷம் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல 3வது ஆராதனை நடக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? எங்க கையை தூக்குங்க. நான் தான் சுவிசேஷம் சொல்கிறேன் போகிறேன்றவங்களாம் கை தூக்குங்க. நான் கண்ணை மூடிக்கிறேன், நான் பார்க்கல. அப்புறமேட்டு இதில் பார்த்துருவேன், வீடியோவில். என்ன நிம்புட்டு தான் கை தூக்குறீங்க? சொல்லவா வேணாமா? ஒரு ஆத்துமாவுக்கு அங்க ஒரு மேல வித்தியாசமான ஒரு ரிவார்டு ஆண்டவர் வச்சிருப்பார். ஒரு ஆத்துமாவுக்கு விட்டுறாதீங்க. அந்த மறுபடியும் நம்ம சொல்லுவோமா? 67:2 அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவரீர் எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதித்து 3 டைம்ஸ் சொல்லுங்க. தேவரீர் என்ன பின்னாடி, அதாவது எனக்கு ஆண்டவர் எதெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் அசை போட்டு அபியாசப்படுத்தி உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுறேன். என் ஒய்ஃப் இந்த தண்ணியை கூட தூக்கி வைக்க சொல்லுவாள். ஏன் வெளியே இருந்து பாத்ரூம்குள்ளார ரெஸ்ட் ரூம்குள்ளே கொஞ்சம் தண்ணியை தூக்கி வைங்கன்னுவா. அது கூட காதில் வாங்காமல் என் ரூமில் உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருப்பேன். ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதை நான் என்ன பண்ணுறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னோட எதை பேசினாரோ நான் உங்கள்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லலை. அது ஆண்டவர் லிட்டரலாக வந்து என்னோட நின்று பேசலை. எனக்கு எதெல்லாம் உணர்த்தினாரோ, எங்கெங்கே வார்த்தைகள் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு சொன்னாரோ அதை எல்லாத்தையும் நான் மெமரியில் வச்சு எழுதி உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். அதனால நீங்கள் வாயை திறந்து சொன்னீங்கன்னா அது ஆசீர்வாதம், சொல்லலைன்னா எனக்கு தெரியாது. என்ன வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்கிறாரு? சீசரில் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? உங்கள் வீட்டுக்கு சுவிசேஷம் சொல்ல போங்க, 2 பேராஸ் போங்க, அவங்க வீட்டுக்குள்ளே ஏறி சொல்லுங்க. அவன் கேட்டான் அவன் வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லுங்க. அவன் கேட்கலனா
காலை மட்டும் தட்டி விட்டு வாங்கன்றார். அது எங்க சொல்லியிருக்கு? புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கு. இங்க இப்ப சொல்லுங்க, வாய் திறந்து. சத்தம் நல்லா வருது. கவலைப்படாதீங்க, நான் காலெல்லாம் தட்ட மாட்டேன். காலெல்லாம் ஏன்னா ஒருத்தர் பார்த்து சொல்லுங்களேன், உங்களை யாரும் சபிக்க விட மாட்டாரு. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த சாபத்தை உடைச்சிருவாரியா. பயப்படாதீங்க. மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். திருவிருந்து எடுக்க போகிறோம். ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கசப்புகள், உங்களுக்குள்ள இருக்கிற மாறாத, மன்னிக்க முடியாத, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, மாறாத, மன்னிக்க முடியாத. ஏன்னா நானு நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, யாரெல்லாம் என்னை வேணான்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் என்னை வெறுத்தாங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு மேட்ரே கிடையாது, ஏன்னா நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். என் சொந்தங்கள் என்னை வெறுத்தாங்க, என்னை பேசலை, எதுவுமே செய்யலை. ஆனா நான் போய் ஃபோன் அடிச்சு ஒவ்வொரு வீட்லையா போய் பத்திரிக்கை கொடுத்து, வந்துருங்க, பிள்ளைய பிளஸ் பண்ண வந்துருங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? நான் திருவிருந்து கொடுக்குறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ எனக்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் நீங்க எப்படிலாம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்? திருவிருந்துக்கு எடுக்கிறதுக்கு முன்பாக நீங்க எந்த கசப்புகள், எந்த மன்னிக்க முடியாத காரியங்கள், எதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அடமெண்டா, ஒரு பர்வெண்டா நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களோ, எல்லாம் எடுத்து போட்டுருங்க. ஏன்னா நம்ம திருவிருந்துக்கு வரப்போகிறோம். இது சாதாரணமானதல்ல. இது ஏனோ தானோ 4 சப்பாத்தியும் ஒரு சிக்கனையும் வச்சு பொறிச்சு லாலிப்பம்பாரி செஞ்சு சாப்பிடல. இது தேவன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துறதுக்கும், அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறதுக்கும், ராஜ்யத்துக்கு போறதுக்கும் எனக்கு என்ன பண்றாரு? பங்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஒப்புரவாங்க. யாருனாலும் சரி, ஒருவேளை மற்றவங்களை குற்றப்படுத்தி இருக்கலாம், மற்றவர்களை அபாசமா பேசி இருக்கலாம், மற்ற காரியங்களை செஞ்சிருக்கலாம். நீங்க யோசித்து பாருங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களோட பேச ஆரம்பிக்கிறாரு. இது சாதாரணமானதல்ல. இந்த ஒப்புரவு இந்த வருஷம் முழுவதும் தேவன் உங்களை நித்தியத்துக்கு வழி நடத்துகிற அன்பை காட்டுகிறவரா இருக்கிறாரு. தயவு செய்து ஒப்புரவாங்க. யாரோடெல்லாம் ஒப்புரவாங்கணும்? உங்க அம்மாவை வேண்டான்னு வெறுத்திருந்தீங்களா? உடைய மனைவியோட சண்டை போட்டிருக்கீங்களா? உடைய கணவனோடு சண்டை போட்டிருக்கீங்களா? இந்நாள் வரைக்கும் பேசலையா? இல்லை கடையில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கா? தயவு செய்து ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். மனமாற்றத்தை விரும்புகிறார். நீங்க கவுன்சிலிங் கொடுக்கும்போது, உங்களுக்கு நல்லதை சொல்லும் போது உங்களுக்கு கசப்பா இருக்கா? கர்த்தர் இந்த நாட்கள் அதை மாற்ற விரும்புகிறார். கர்த்தரோடு பேச ஆரம்பிங்க. கர்த்தரோடு பேச ஆரம்பிங்க. ஏன்னா இவைகள் எல்லாமே உங்களுடைய செழிப்புக்கு, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறது. சத்துரு கொண்டு வருகிற சாபத்துக்கு அது வழிவாசலை திறக்கிறதா இருக்கிறது. இதன் விளைவு என்ன தெரியுமா? பல வருடங்களாய் உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி நீங்காம இருக்கிறது. இதெல்லாம் காரணமா இருக்கிறது. உங்களுடைய பிசினஸ்ல வளர்ச்சியை காண முடியாத சூழ்நிலை. நீங்க எப்பொழுது ஆண்டவர் முதல்ல சிலுவையில சொன்ன வசனம் என்னது? முதல்ல சொன்ன வசனம் என்ன?
என்னப்பா சொல்லுங்க, முதல்ல சொன்ன வசனம் என்ன? என்னதென்று அறியாம இருக்கிறான், அது அவங்க. பிதாவே அவர்களுக்கு மன்னியும். அடிக்கிறான், துப்புறான், கொலை பண்றான், முள்முடிய தலையில குத்துறான், ஆணில அடிக்கிறான், எல்லாம் செய்யறான். ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. நீங்க இப்ப மன்னிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லேலூயா, ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும், ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும். நீங்க மன்னிச்சீங்கன்னா அங்க ஒரு உயிர்த்தெழுதல், ரெசரக்ஷன் மாறும், அங்க ஒரு ரெசரக்ஷன் நடக்கும், உயிர்த்தெழுதல் நடக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க ஆண்டவரோடு அப்புறம் வாங்க. இப்பொழுது ஆஃபரிங் சாங் பாடப்படும். பாடுகிற வேலையில் கர்த்தருக்கு உங்களுடைய காணிக்கைகளையும் தசமபாங்களையும், ஏன்னா சபையினுடைய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நீங்க கொடுத்தாதான் நாங்கள் சபையை பண்ண முடியும், மற்ற ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும். நீங்க கொடுக்காத பட்சத்தில் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. சரியா? அதனால உங்களுடைய தசமபாங்கல காணிக்கைகளை கர்த்தருக்கென்று நீங்கள் உதாரத்துமாய் போடும்படி உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.